ஃப்ரெண்ட்ஸ் குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் சண்டே சிக்கன் பிரியாணி தான். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனையும் நல்லா கழுவி வச்சாச்சு. எப்பவும் போல் பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளித்து விட்டாச்சு. பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது சில பேர்த்துக்கு கரெக்டான அளவு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 100 கிராம் பூண்டு எடுத்தால் 100 கிராம் இஞ்சி எடுத்துக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்து நீங்கள் போடும்போது பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே எனக்கு இந்த குழிக்கரண்டி தான் அளவு. இந்த குழிக்கரண்டியில் 1 கிலோவுக்கு நான் 2 கரண்டி போடுவேன். இப்போ நான் 1.5 கிலோ பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் 3 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். அப்புறம் வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா, இதுவும் மெயின் இம்பார்ட்டன்ட். டேஸ்ட் சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஸோ கடையில் வாங்கினதை விட வீட்டில் ரெடி பண்ணி போடுங்க. அப்போ பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி 1.5 கிலோ பிரியாணிக்கு நான் 5 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அப்போ தான் மனமும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். ஸோ நான் 1.5 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றி நான் போட்டுட்டேன். ஸோ ரைஸ் இந்த மாதிரி கொதித்து வர டைமில் தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். நான் ஒரு லெமனோட ஜூஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி இஞ்சி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் கீ போட்டு மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் தம் விடணும் பிரியாணிக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சும்மா பிரியாணி சூப்பராக உதிரியாக இருக்கும். ஸோ எனக்கு அது இந்த டைமில் அது தம் விடுற டைமில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லெக் பீஸோட பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, செம்ம சூப்பராக அண்ட் டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.